ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு நானா வந்திருப்பா. ஸோ ஜென்னு அப்படின்ற மாதிரி கத்தும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. கரெக்டாக பாடி கார்டும் அந்த டெக் பாயும் பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயங்களை யாருமே நோட் பண்ணல. ஆனால் அந்த டேங்லின் இருக்கால அவன் நோட் பண்ணிடுறா. ஸோ இதுக்கு முன்னாடி நானாவோட ஃபோன்லேயுமே பார்த்துருப்பாள் 2 பேரும் சேர்ந்துருந்த மாதிரி ஃபோட்டோஸு. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல் அப்படின்ட்டு இவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா பதறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அவள் பார்த்திங்கன்னா நடுங்கிட்டே வந்துட்டுருக்கா. அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இங்கே பாரு, நீ அமைதியாகிற, அவங்க 2 பேரும் இந்த விஷயங்களை பார்த்துப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, உனக்காக நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த சைடு நானாக பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்காடே. அந்த ஸ்டேஜில் இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு தான், ஜென்னு தான், எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் 2 பேரும் ஏன் சொல்ல மாட்டீங்க, உண்மை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவனுங்க 2 பேரும் வாயவே திறக்க மாட்டுறாங்க. டெக் பாய் வந்து சொல்கிறான், இங்கே பாரு, ஸ்டேஜில் பார்த்தது உன்னோட ஃப்ரெண்டு ஜென்னு கிடையாது, அவங்க வந்து ஜியாங், இந்த கம்பெனியோட சிஇஓ தான் அவங்க. இல்லை அவள் என்னோட ஃப்ரெண்டு. சரிடா, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல, நானே போயிட்டு அவட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பதட்டத்தில் இந்த டெக் பாய் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சு அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கா வெறி ஆயிடுது. ஸோ கன்னத்திலே ஒரு அறை விட்டுட்டுருக்கா பாருங்க. இங்கே போடுற இன்னும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் பாடி கார்ட்ட போகிறா, நீ கூட வந்து தடுக்கல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பாடி கார்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, அவளை போய் சமாதானப்படுத்தலான்னு பின்னாடியே போகிறானா. அப்போ டெக் பாய் பார்த்தீங்கன்னா, டே ஒரு நிமிஷம் இருடா, இதை நினச்சாது அவள் அதை மறக்கட்டும்டா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு வேறு வழி இல்லை, அங்கேயே அவன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுறான். அந்த சைடு டேங்லின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கா. ஒரு ரோஸை வேற கையில் கொண்டு வந்துட்டுருக்கா. என்னப்பா ரொம்பவே சோகமாக நிற்கிற மாதிரி தெரியுது, ஏன் அப்படி அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டானா. நீங்கள் எங்கள் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், என்ன நினைக்கிறீங்க? சாரிங்க, மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி பர்சன் கூடலாம் கொலாபரேட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அசிங்கப்படுத்த. ஓ அப்படியா, சரி, இன்றைக்கி உங்கள் என்கேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருந்ததே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவ கேட்க. இங்கே பாரு, அதெல்லாம் உன்னோட வேலை கிடையாது, தேவையில்லாமல் மூக்கெல்லாம் நினச்சிட்ருக்காத அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா ஒரு ரோஸை கையில் கொடுத்துட்டு, ஒரு நாள் உங்களோட விஷயங்கள் எல்லாமே என்னோட விஷயங்களாக மாறும் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த விஷப்பூச்சி வேற அடிக்கடி நம்ம லைனில் கிராஸ் ஆகிட்டே இருக்கே, இதை என்னைக்காவது அடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயினும் வந்துடுறா. என்னாச்சு, நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்ட்டு. போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க. வீட்டில் ஹீரோ பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்கான். ஆனால் மைண்டில் வந்துட்டு அந்த டேங்லின்னு சொன்ன விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒருவேளை இவளுக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா பதட்டத்தின் உச்சத்துக்கே போயிடுவா போல். ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கானா, வேகமாக போய் சொல்லிகிட்ருக்கா, என்னாச்சு அங்கே, அவட்ட நீங்கள் என்ன சொல்லி சமாளிச்சிங்க, அவள் எதுக்காக அங்கே வந்தா, எனக்கு தெரிஞ்சு அவளை நான் மீட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் என்னை நல்லாவே பார்த்துட்டா. ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ என்ன பண்ண போகிற, அவளை மீட் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்ல போறியா? நீ வந்து எந்த இடத்துல இருக்க அப்படின்றத மறந்துட்டு அடிக்கடி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டுற அப்படின்னா அது இந்த ஃபேமிலி, குடும்பம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பாதிக்கும். உங்ககிட்ட நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஜியாங்க உன்னோட ரோலை கரெக்டாக பண்ணி இந்த பொசிஷனை காப்பாற்றிக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே டெக் பாயும் பாடி கார்டும் பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இவங்க 2 பேத்தையும் காட்டுறானுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. டே அவள் என்ன பண்ணுறானே எனக்கு தெரிலடா, ஏதாவது ஐடியா சொல்கிறா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இங்கே பாரு, நம்ம பாஸ்கிட்ட போய் சொல்கிறது பெட்டர் அப்படின்ட்டு. இல்லை பாஸ்கிட்ட சொன்னால் அவளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கா, அவளை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, நான் யாரையுமே கேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் போய் என்ன சொல்கிறது, அவன் உன் ஃப்ரெண்டு இல்லை, அவள் வேற ஒருத்தின்னு சொல்லவா, இல்லை நீ வேலையை விட்டு ரிசைன் பண்ணுன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா போய் அரை மணி நேரம் ஆயிடுச்சு போல் பாடி கார்டு. இவன் தனியாக புலம்பிகிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே நானா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஃபோனில் வந்துட்டு அவங்க 2 பேரோட நம்பரையும் பிளாக் பண்ணிகிட்ருக்கா. அவங்க 2 பேத்தையும் நான் பிளாக் பண்ணுறேன், என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கடா அப்படின்னு. அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஹீரோனோட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. நீலாம் ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு ஒரு கால் பண்ண மாட்டேன், ஒரு மெசேஜும் பண்ண மாட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இந்த சைட்லேருந்து காட்டுறாங்க.
இவன் பார்த்தீங்கன்னா பாரில் உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கான். அது எப்புட்றா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்க? என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேங்லின் வந்துட்டுருக்கா. நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு யான் வேணும் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமா? இன்னைக்கு தானே அவனுக்கோ ஹீரோயினுக்கோ கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் யான் வேணும்னா என்ன அர்த்தத்தில் கேட்குற அப்படின்னு. இங்கே பாரு, அவன் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற பொண்ணு உண்மையான ஜியாங்கே கிடையாது. இவன் ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம், நீ அவளை தேடி அப்ராட் போயிருந்த. 2 வாரமாக அங்கே தான் இருந்த. ஆனால் வரும்போது சிங்கிளாக தானே வந்த. ஸோ யாருமே அவளை காண்டாக்ட் பண்ணவே முடியல. திடீர்னு இந்த யான் பையன் வந்து ஹீரோனை கூப்பிட்டு வந்து இவ தான் ஜியாங் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை யார் நம்பணும்? என்னாலாம் நம்ப முடியாது அப்படின்னு. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இது ஜியாங்கே கிடையாது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக டவுட் வருது. மறுநாள் இந்த டேங்லின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ 2 பேரும் அப்போ தான் உள்ளே வருவாங்க. இந்த புள்ளப்பூச்சி ஏன் இங்கே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு 2 பேத்துக்குமே கடுப்பாயிட்ருக்கு. என்ன விஷயம், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உங்கள் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எவ்வளவோ டிசைன் பண்ணியிருப்போம், அதை எல்லாத்தையுமே நீங்கள் அட் அ டைமில் வாங்கிப்பீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, சும்மா எங்ககிட்ட ஜோக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அட நான் ஜோக்கெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. ஹீரோ வந்து இந்த டிசைன் எல்லாத்துக்குமே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நான் அதை 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்து கூட வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா புகையுது. இவன் இதுக்கு ஹீரோவை பற்றி பேசுகிறா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அட இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ காசு கொடுத்து யார் வாங்குவா, நீங்கள் ஏன் இப்படி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கீங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லின்னும் அப்புறம் நானாவும் தான் வந்துட்டுருக்காங்க. நானா பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்தோன்னே, ஜென்னு எங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு அவளை உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கா. நீ ஃபாரினில் தானே இருந்த, எப்படி இங்கே வந்த, ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே டேங்லின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சிருது இவ தான் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு. நானாவை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்ருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இவங்க இந்த கம்பெனியோட சிஇஓ, ஸோ உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா அப்படின்ட்டு. இல்லை அது என்னோட ஜென்னு, அவள் என்னோட ஜென் அப்படின்ற மாதிரி கத்தும்போது ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நர்வஸில் உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ரொம்ப போல்டாக பேசி ஆகணும், இல்லைன்னா நம்ம தான் ஜென்னு அப்படின்றத இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்கன்னு இவ பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்றா. நீ என்ன பைத்தியமா, நான் வந்து ஜியாங்கு, நீ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு. நேராக லின்னை பார்த்தீங்கன்னா இவ உன்னோட எம்ப்ளாயி தானே, அவளுக்கு மேனஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுக்க மாட்டியா, இப்படி தான் வந்து மேனஸ் இல்லாமல் நடந்துப்பாளா அப்படின்ட்டு லின்னை வேற பிடிச்சி கத்தி விட, அவன் பார்த்தீங்கன்னா சாரி மேம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. ஒரு வழியாக நானாவை அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க. இது அருமையான டீலு, எதுக்கு இப்படி டிலே பண்ணிகிட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சைன் பண்ணுறதுக்காக வரா. அப்படி இதுக்கு முன்னாடி ஜியாங்கோட சைன் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே காட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யுது. இதை லின்னு டேங்லின்னு 2 பேருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி சைன் போட்டுட்ருக்கான். எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு. இதுக்கப்புறம் லின்னு டேங்லின்னு ஹீரோயின்னு இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வாய்ஸ் ஓவரில் சில விஷயங்கள் கேட்குது. டேங்லின் தான் சொல்லிகிட்ருக்கா, சில ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரிட் ஆகிட்டு இருந்தது, இந்த வேர்ஹவுஸை ஜியாங்னால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு. இவன் உண்மையான ஜியாங்க இருந்தா இவள் ஓப்பன் பண்ணிடுவாள் அப்படின்ட்டு. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. அவங்களோட டீம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போ டெக் பாய் வந்து சொல்லிகிட்ருக்கான், சார் இதோட பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, நிறைய என்கிரிப்ஷன் கீயெல்லாம் இருக்குது, ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த சேஃப் லாக்கிக்கிட்ட வந்துட்டா. இந்த லாக்கை பற்றி ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. மொத்தமே உங்களுக்கு 90 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. மொத்தம் 3 அட்டெம்ப்ட்டு. நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி லாக் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் தப்பான பாஸ்வேர்டு 3 டைமும் போட்டிங்க அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகும். இதுக்கப்புறம் இந்த லாக்கரை வந்துட்டு ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்டு டேங்லின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஹீரோயினுக்குலாம் உள்ளுக்குள்ளே செம்ம பீதியாக இருக்குது. அந்த சைடு ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இது ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.